ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் வாசிக்க வேண்டியதான வேத பகுதி யோபுவின் சரித்திரம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஊஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரர்கள் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 200 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் மிருக ஜீவன்களும் இருந்தது. மின்றி திரளான படிமுறைக்காரர்களும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்து புத்திர எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். அன்புக்குரிய சகோதர சகோதரியே, இந்த யோபு பக்தனை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. அவன் தேவனுக்கு பயந்து உத்தமனும் சன்மார்க்கனும் நல்லவனாக தேவன் இந்த பூமியில ஒரு தேவனுக்கு பயந்தவனாக காணப்படுகிறான். அப்படி காணப்பட்டதினாலே ஒவ்வொரு நாளும் அவன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது, நாமும் பாவம் செய்யக்கூடாது, நம்மளுடைய பிள்ளைகளும் பாவம் செய்திருக்க கூடாது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பதாக பாவ பலிகளை செலுத்தியிருக்கிறான், பாவத்தை அறிக்கை செலுத்தியிருக்கிறான். அப்படி அறிக்கை செலுத்தும் பொழுது தேவன் அவனுக்கு சில கிஃப்ட்டுகளை கொடுத்திருந்திருக்கிறார். அவனை சுற்றி அவனுடைய தொழில் காரியங்களை எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். அப்படி ஆசீர்வதித்து வந்த அந்த யோபுவின் மேல் அவனுக்கு எல்லாவற்றிலும் சத்துருக்கள் எடுக்காதபடி அந்த காரியத்தில் தேவன் அவனுக்கு ஒரு வேலையை விட்டு காத்து கொண்டு வந்தார். இப்படி காத்து கொண்டு வரும் வேளையில் அவனுடைய நாட்களில் அங்கு ஒரு புயல் காரணம் வீசப்படுகிறது. பிசாசினால் அங்கு பிசாசு தேவ சந்நிதிக்கு வந்தான். அங்கு தேவன் அவனிடத்தில் கேட்டார் என்று வேதவசனம் 11வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. அன்புக்குரியவர்கள், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்பதாக பிசாசுகள் இருக்கிறது. ஆனால் அந்த பிசாசுடைய சோதனைகள் தேவனும் அனுமதிக்கிறார். ஏனென்றால் பிசாசை வெட்கப்படுத்துவதற்காகவே தேவன் அனுமதிக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவனுடைய பிசாசுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்த வேளையில் அவன் எல்லாவற்றிலும் சோதித்து அதற்கு மேல் அவனால் சோதிக்க முடியவில்லை. அவன் வெட்கப்பட்டவனாக தேவனுக்கு முன்பதாக தலைகுனிந்தவனாய் மாற்றிவிட்டான் இந்த யோபு. பின்பு இந்த சோதனையில் அவன் ஜெயித்தவுடன் கர்த்தர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இன்றைக்கு வேலை இல்லையே, குடும்பத்தில் நான் கடவுளை நல்லா தேடுறேனே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சோதனைகள் ஏற்படுகிறது, ஐயோ என்று சொல்லி கடவுளை தேடினாலே இந்த சோதனை தானா என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி, நீ கலங்காத, திகையாத. கர்த்தர் இந்த சோதனையை எதற்காக அனுமதித்தார் என்றால் நீ பிசாசை வெட்கப்படுத்துவதற்காக. நீ தைரியம் கொண்டு அதில் மேல் நீ தைரியம் கொண்டு பிசாசுக்கு எதிர்த்து நின்று தேவனை நீ மகிமைப்படுத்தும் பொழுது அதில் சொல்லப்படுகிறது, எவ்வளவோ சோதனைகள் வேதனைகள் அவனுக்கு வந்த வேளையிலும் அவன் தேவனை ஒரு இடத்துல கூட அவன் தூஷிக்கவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு சோதனைகள் எதற்காக வருகிறது என்றால் பிசாசு தேவனை தூசிப்ப வைக்க வேண்டும் என்பதற்காக. ஆகையினாலே உங்களுக்கு சோதனைகள் வரும் வேளையில், வேதனைகள் வரும் வேளையில் நீங்கள் தேவனை நோக்கி செபிக்கலாம். இந்த சோதனை என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி செபிக்கலாம். ஆனாலும் நீங்கள் வாயை திறந்து தேவனுக்கு விரோதமாகவும் உங்களை நீங்களே சபித்துக் கொள்ளவும் கூடாது. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை யோபுவை இரட்டத்தனையாக
ஆசீர்வதித்த கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிக்க போதுமானவர். இந்நாட்களில் ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி வேதனையோடு சோதனைக்கு மேல் சோதனைக்கப்படுகிறேனே என்று சொல்லி வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறீர்களா? கவலைப்படாது. இந்த இயேசு உங்களை ஆசீர்வதிக்க இவர் போதுமானவராயிருக்கிறார். இவர் நல்ல தெய்வம், இவரே உண்மையான கர்த்தர். இவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். எப்பொழுது உங்களுக்காக செபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நான் நிறைந்த தகப்பனே, இந்த யோபுவை போல சோதிக்கப்படுகிற ஒவ்வொரு மனிதனையும் நீர் ஆண்டவரை அன்பு கூர்ந்து நீர் அவனை சோதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படி சொல்லுங்கள். உடைய மாறாத இரக்கமும் கிருபையும் உண்டாகும். பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.